ஹாய் ஆல், பருப்பு பாலக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஊற வச்ச பருப்பு, ஒரு கட்டு பாலக்கீரை. இந்த ஊற வச்ச பருப்போட என்ன பொருட்கள்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். மஞ்சள் தூள், சாம்பார் பவுடர், ஜீரகம், பெருங்காயத்தூள். குக்கரை ஆன் பண்ணி பருப்பு அதில் சேர்க்க போகிறோம். பருப்பை குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ மஞ்சள் தூள், சாம்பார் பவுடர், ஜீரகத்தூள், பெருங்காயம். ஜீரகத்தூளும் போடலாம், ஜீரகமும் போடலாம். நான் ஜீரகத்தூள்னு சொல்லிட்டேன். ஜீரகம், பெருங்காயம். பருப்பு ஒரு 5 விசில் வரட்டும். பருப்பு வேகிறதுக்குள்ளே பாலக்கீரையை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிடலாம். கீரையை சின்னதாக நறுக்கியாச்சு. தாளிப்புக்கு வரமிளகா 2, நறுக்குன பெரிய வெங்காயம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போது பருப்பு பாலக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஹீட்டை ரைஸ் பண்ணி வச்சுருங்க. ஆயில் சூடாகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நறுக்குன பெரிய வெங்காயம். ரெண்டையும் நல்லா வதக்கிடுங்க சிம்மில் வச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாலக்கீரையை ஆட் பண்ணிடலாம். பாலக்கீரை நல்லா சுருங்கி வெந்து வரட்டும். எங்கே தண்ணியை ஆட் பண்ண வேணாங்க. தண்ணி ஆட் பண்ணோன்னா அது ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிடும். ஸோ தண்ணி ஆட் பண்ணாமல் அது வெறுமனையாக ஹீட்லேயே வெந்து வரட்டும். பார்த்தீங்களா, தண்ணி ஆட் பண்ணல. கீரையில் இருக்க தண்ணியிலே அது நல்லா சுருண்டு வெந்து வந்துட்டுருக்கு. கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோடு சேர்த்து பருப்பை ஆட் பண்ணிடலாம். பருப்பையும் கீரையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி உப்பு தேவைன்னா உங்களுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும், கீரையும் பருப்பும். அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பருப்பு பாலக் ரெடி ஆயிடுச்சு. இதில் தேவைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.